2024க்கான தமிழ்நாடு 11th பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து எப்படி ஆன்லைன் மூலியமாக செக் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிரீன்லயே வந்து போடுறேன். ஒன்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த வெப்சைட்ல போயிட்டு அதுல பாத்தீங்கன்னா வந்து பிளஸ் ஒன் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் என்டர் பண்ணி உங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆப்மே வந்து அவைலபிளா இருக்குது. அந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். நேம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கிரீன்ல வந்து போடுறேன். அந்த ஆப்பை நீங்க பிளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் என்டர் பண்ணி நீங்க ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து என்ன மொபைல் நம்பர் வந்து கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸும் சென்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்றதுக்கான அந்த ரிசல்ட் பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வந்து வரும். அதன் மூலியமாகவும் நீங்க வந்து ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆப் அண்ட் வெப்சைட் நீங்க வந்து செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்துடும், நீங்க வந்து செக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதற்கு நம்ம யூஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.